வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாசியஸ். ஸோ இன்னைக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங் இல்லை, ஒரு ஹை பட்ரிஃபைங் மேட்சாக இருந்தது. ஒரு யங் 14 இயர்ஸ் ஓல்டு பாய், சாரி 14 இயர்ஸ் ஓல்டு மேன் போட்டு ஒரு 101 ரன்ஸ் ஆமா. லெவன் குழந்தடா பண்ணிட்டான். ஆஹ், சுட்டி குழந்தை. குழந்தடா. அதான் போட்டு பொழந்து எடுத்துட்டான் இன்னைக்கு. ஒரு 101 ரன்ஸ், 11 சிக்ஸஸ், 38 பால்ஸ், 35 பால்ஸ்ல 100 அண்ட் 38 பால்ஸ்ல 101. ஒரு எக்கச்சக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஷேட்டர் பண்ணியிருக்கான். அண்ட் இவனை வாடா போடான்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா சச்சினுக்கு அப்புறம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சச்சின், இந்த மாஸ்டர் பிளாஸ்டர் லெஜெண்டுக்கு அப்புறம் ஒரு 14 இயர்ஸ்ல வந்து இப்படிப்பட்ட ரெக்கார்ட் ஆடுற ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அண்ட் மைல் ஸ்டோன் எப்படி வேணா சொல்லலாம். ஒரு கிரேட் ஃபியூச்சர் வந்து அகடா இருக்கு அந்த பையனுக்கு. ஸோ நாடி என்னோட இன்சல் தாட் சொல்லு. இனிஷியல் தாட்ஸ்னா அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், இப்போ நமக்கு முன்னாடி கிரிக்கெட் பார்த்தவங்க அப்படிலாம் சச்சினை சொல்லுவாங்க. சச்சின் 17 இயர்ஸ்ல 16 இயர்ஸ்ல டெபியூட் ஆகி இம்ரான் கான் அந்த மாதிரி bowling ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லார்ட்ஸ்ல போயிட்டு மான்செஸ்டர்ல அந்த ஒரு bowling அட்டாக் ஃபேஸ் பண்ண ஒரு சென்சேஷன் கிரியேட் ஆச்சு இந்தியாலன்னு சொல்லிட்டு. அப்போ இந்தியா கிரிக்கெட்ல கொஞ்சம் பின்தங்கி இருந்தது ஆப்கானிஸ்தான் மாதிரி. ஸோ அப்போ ஒரு பெரிய சென்சேஷன். இப்போ வேர்ல்டு ஃபுல்லா இந்தியா கிரிக்கெட்னால இந்தியான்றப்ப இருந்தப்போ ஒரு சென்சேஷன். இந்த ஜென்ரேஷன், அதாவது அது ஜென்சிக்கும் மில்லினியலுக்கும் முன்னாடி இந்த ஜென்ரேஷன் சச்சின் கிரியேட் பண்ணாரு. இப்போ நெக்ஸ்ட் அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு இதை நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லுவோம். அப்போ 2025ல சூரியவன்ஷின்னு ஒருத்தன் வந்தான். அவன் 14 வயசு இந்த மாதிரி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணான்னு சொல்லி நம்ம சொல்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. செம்ம பேட்டிங், சும்மா எட்ஜில் பட்டு அப்பெல்லாம் போல. டேய், ஷார்ட்னா ஷார்ட், அந்த மாதிரி ஷார்ட் எல்லாமே எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்குது. எதுவுமே ஆத்தென்டிக் ஷாட் கிடையாது. எல்லாமே போட்டு சுத்து சுத்து சுத்தி எப்படி பவர் ஜென்ரேட் பண்ணான்னா புரியுது. ஆள் பார்க்கவும். ஏன்னா மேல இதுக்கப்புறம் இருக்க ரெக்கார்டு பாரு. கிறிஸ் கெயில் புனே வாரியர்ஸ் இந்தியாவோட அடிச்சது 175 ரன். அதுதான் ஹையஸ்ட் ரெக்கார்டு. இன்னொரு ஸ்டாட் கூட பார்த்தேன். யூசப் பதான் தான் இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் ரெக்கார்ட் பை இந்தியன் வச்சிருந்தாங்க. அப்போ அவன் பிறக்க கூட இல்லையா. யோசிச்சுப்பாரு. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை தேட்டர் பண்ணிட்டு பெருசா செலிப்ரேஷன் ஒண்ணுமே கிடையாது. ஜாலியா அப்படி சொல்லிட்டு அந்த காம்னஸ் தான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது. இப்போ ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணிட்டு போன அந்த மெச்சூரிட்டி, அதெல்லாம் வெரி இம்ப்ரெஸ். அதாவது வார்த்தையே இல்லை. மத்த யாராவதுன்னா அவ்வளவு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த காம்னஸ் காமிச்சது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது. நம்ம அந்த அஜிடேட்லாம் ஆகாம இருந்தது இட் எக்ஸைட்ஸ் மீ லாட். இந்த ஃபியூச்சர் இன்னும் இன்னும் 20 வருஷம் ஆனாலும் அவனுக்கு 34 வயசு தான் ஆகும். ஆமா. இதை பாத்தீங்கன்னா இந்த பிரியான்ஸ் ஆர்யா அண்ட் வைபவ் சூரியவன்ஷி, இவங்க ரெண்டு பேரோட இன்னிங்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அது நிறைய விக்கெட்ஸ் விட்டாங்க, பட் இங்க விக்கெட்ஸ் அதில் இல்லை. பட் அவங்களோட பேட்டிங் தனியா ரெண்டு இன்னிங்ஸும் எடுத்து போட்டீங்கன்னா சிம்லர் ஏறக்குறைய ஒரே இதுதான். அந்த கம்போஸ்ட் மைண்ட் செட்டு, பெரிய செலிப்ரேஷன் இல்லை, அந்த ஒரு அக்ரெஷன் இல்லை. அண்ட் இன்னிங்ஸ்ல அவங்களுக்கு தேவையான அக்ரெஷன் இருக்கு. அண்ட் சில லக்குமே ஃபேவர் ஆச்சு, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு ரொம்ப சைலண்டா, ஒரு கம்போஸ்டா, ஒரு நீ சொல்ற மாதிரி அந்த ஏஜுக்கான மெச்சூரிட்டி இருக்காது இந்த இந்த டைம்ல. பட் செம மெச்சூர்டா அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் ஸோ இது டூ பிரைட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் இந்தியன் டீமுக்கு நான் சொல்லுவேன். பிரியான்ஸ் ஆர்யா, சூரியவன்ஷி அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த ஐபிஎல் ஜென் போல்டா நிறைய பேர் சைன் பண்றாங்க. ஸோ டெஃபினெட்லி இது ஜென் போல்ட் ஆஃப் ஐபிஎல் 2025 அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லலாம். சரி, ஓகே. மேட்ச் எங்க விட்டாங்க ஜிடி, அதை சொல்லி பார்ப்பேன். மேட்ச் விடல. மேட்ச் ஜிடி விட்டாங்கன்னா ரொம்ப ஹார்ஷ். அந்த பையன் புடிக்கிட்டான் மேட்ச ஜிடி கிட்ட இருந்து. சரி, நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஃபைட் பண்றதுக்காவது சான்சஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்ம மேட்ச எங்க விட்டான்னு பேச முடியும். ரஷீத் கான் எல்லாம் ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறான். ரஷீத் கான் இப்போ அந்த பழைய ரஷீத் கானா இல்ல, இருந்தாலும் அந்த ஸ்பின்ன இப்போ நல்லா ஹிட் பண்ற பவுலர்ஸ், பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பேச நல்லா ஆடுவாங்க, ஸ்பின் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இவன் எதுக்குமே ஸ்ட்ரகிள் ஆக மாட்டேங்கிறான். யார போட்டாலும் நீ என்ன யாரா வேணா இருந்துக்கோ, எனக்கு ரேஞ்சில இருந்தா நான் அடிப்பேன், அந்த மாதிரிதான் அடிச்சுட்டு இருந்தான். எனக்கு மனசை தோண்டிட்டு இருந்துச்சு, 6 பால் 6 வரப்போகுது, அவ்வளவுதான், அது ஒண்ணுதான் ஐபிஎல் இன்னும் நடக்கல, இன்னைக்கு நடந்துரும். அவை ஒரு 2 போர் போயிடுச்சு அந்த இவர் பால்ல, கரீம் ஜெனத்தோட பால் 2 போர் போச்சு, 30 ரன் போச்சு அந்த ஓவர்ல. அப்பா தப்பிச்சுதுரா அந்த ரெக்கார்டு அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. செம்ம. அதாவது
இதெல்லாம் வந்து ஒரு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மாதிரி. இந்த ரெக்கார்டு எப்பவுமே இருக்கும். இந்த மேட்ச் அப்படியே வந்து ஹிஸ்டரியில இருக்க மாதிரி கண்டிப்பா இருக்கும். ஒரு நேரம் ஓடி இருக்கும். ஏன்னா இது வந்து யூஸ்வலா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நீ என்னதான் கிரேட் டேலண்டா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நேரம், காலம், பவுலிங், பேட்டிங் எல்லாமே வந்து அமையணும். லக்கிலி சி அது பெசிக் சஞ்சு சாம்சன் இல்லாத உங்களுக்கு பேட்டிங் இருக்கு, எல்லாம் உள்ள வந்திருக்க முடியாது ஆப்வியஸ்லி. கரெக்ட். இல்லடா இப்போ ஆக்ஷன்ல எடுத்தாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து எப்படின்னா டேலண்ட் நிறைய அது இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பட் ஆக்ஷன்ல எடுக்கும்போது ஒரு சென்சேஷனா இருந்தது. இது ஒரு 14 இயர்ஸ் ஓல்டு பாய் வந்து எடுத்திருக்காங்க, ஒரு சென்சேஷன் தவிர. ஸோ அது எந்த அளவு, ஏன்னா இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம், நிறைய சென்சேஷன் இருந்திருக்கு. ஒரு மாதிரி ஆம்பிட்ரெக்ஸஸ் பவுலர் எடுத்திருக்கோம், அப்படி இப்படின்னு சென்சேஷனுக்காகவே சில பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க. பட் அதையும் தாண்டி அந்த பையனுக்கு வந்து செம்ம டேலண்ட் இருந்திருக்கு. அதை வந்து ஸ்கவுட் பண்ணி அழகா எடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்குமே பெர்ஃபார்மன்ஸாவே எனக்கு கன்வெர்ட்டும் பண்ணியிருக்கான். ஒரு பிக் இந்த மாதிரி ஐபிஎல் மாதிரி ஒரு பிக் ஸ்டேஜ்ல அவன் அடிச்ச பவுலர்ஸ் பாரு. சிராஜ், இஷாந்த் சர்மா ஒரு லெஜெண்ட், அப்புறம் பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான், சாய் கிஷோர், அந்த மாதிரி எல்லாருமே இன்டர்நேஷனல் பவுலர்ஸ். யாருமே ஐபிஎல் பவுலர்ஸ் இல்ல, இன்டர்நேஷனல் நேஷனல் டீம்ல ஆடுற பவுலர்ஸ். ஸோ அது வந்து செம பெரிய விஷயம். அண்ட் அகைன் செம பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு அந்த பையன் நான் சொல்லல. அண்ட் இன்னும் ஒன் மோர் திங் இல்ல என்னன்னா, ஆல்ரெடி இந்தியாவுக்கு அப்புறம் ஆடிட்டு இருக்கான். இந்தியன் அண்டர் 19ல ஆல்ரெடி ஒரு ப்ராமிஸ். இப்போ வந்து அது டேலண்டா தெரிஞ்சதுன்றப்போ இந்தியன் அண்டர் 19 ஆடி நான் சொல்றது அண்டர் 19 அசிங்கம் சொல்லாம, நான் சொல்றது இந்தியா நேஷனல் பிசிசி நேஷனல் டீம் சொல்றேன். ஓகே அந்த மாதிரினா சீனியர் மேனுக்கு சொல்றியா? கண்டிப்பா வந்துரும் நெக்ஸ்ட் இயர். இன்னும் ஒரு 2020ல இயர் பார்ப்பாங்க. அவ்வளவுதான். ஒன் சீசன் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. இன்னும் ஒரு இயர் கன்சிஸ்டன்சி செக் பண்ணுவாங்க. இஃப் இஸ் தேர் அவ்வளவுதான். அபிஷேக் சர்மாலாம் தம்பி அப்படின்ற டெஃபினட்டா மாதிரி ஆகிடுவாங்க. டெஃபினட்டா ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருப்பான்டா. ஸோ இப்பவே ஸ்கீம் ஆஃப் கண்டிப்பா கண்டிப்பா. பிரியான்ஷ் ஆர்யா, இந்த அபிஷேக் பொரல், அப்புறம் அந்த சூரியவன்ஷி, ஸோ இவங்க எல்லாமே ரா டேலண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து நீ ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வச்சுக்கணும். இன்னும் ஒரே லெஃப்ட் ஹேண்டர்ஸா வராங்க. சந்தோஷமா லெஃப்ட் இருக்கு. ஹேண்டர்ஸ். ஒரே இந்தியன் டீம்னா ஒரே ரைட் ஹேண்டர்ஸா இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் மேட்ச். சாப்பாடுல ஒரு கிரிக்கெட் மாதிரி கெயில் மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இல்லையே நம்ம எவ்வளவு ஏங்கிருக்கோம். கடைசியா கங்குலி வந்து அந்த அந்த அக்ரஷன் அந்த டைம்ல அந்த அக்ரஷன். ஸோ அதுக்கப்புறம் பெருசா இப்ப எஸ்எஸ்வி ஜெய்சல் கிட்ட பாக்குறோம். ஸோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்கன்றப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஓகேடா. அண்ட் எனக்கு எங்க ஒரு பாயிண்ட், ஜிடி அதான் ஜிடி வந்து தோத்துட்டாங்க இந்த மேட்ச். நீ சொன்ன மாதிரி சூரியவன்ஷி வந்து ஸ்டீல் பண்ணியிருக்காரு இந்த மேட்சை. பட் நான் ஜிடி சைட்ல இருந்து பார்த்தோம்னா அந்த ஒரு 50 பால்ஸ் 84 ரன்ஸ், அப்புறம் ஒரு 35 பால்ஸ் ஒரு 43 ரன்ஸ் ஃப்ரம் சுதர்ஷன் அண்ட் கில் வந்து கொஞ்சம் காஸ்டா இருக்குமோங்கிற மாதிரி எனக்கு லைட்டா ஒரு தாட் இருந்தது. அந்த மேட்ச் நான் இது ஏன் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போதே எனக்கு அந்த தாட் இருந்தது. ஏன்னா கில் வந்து ரொம்ப லேட்டா தான் ஆக்சில் பண்ணவே ஆரம்பிச்சார். பட்லர் வந்தோடனே பட்லர் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், பட்லர் போனே அடிக்க தான் போறான். சூப்பரா பண்ணான். 25 பால்ஸ் 50 ரன்ஸ், 2 நாட் ஸ்ட்ரைக் ரேட்டு, சூப்பரா ஆடிட்டாரு. பட் சாய் சுதர்ஷன் வந்து அந்த டேக் டவுன் பண்ணணும்னு நினைக்கும் போது விக்கெட் விழுந்துருச்சு. அதே மாதிரி கில் வந்து ரொம்ப ப்ரொலாங் பண்ணிட்டாரோன்னு தோணுச்சு. அங்கங்க 6-4 வந்துச்சு. பட் 50 பால்ஸ் 84 ரன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பாட்டா கிரவுண்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆக்சில். ஏன்னா நீ வெயிட் பண்ணி பாரு, தவாட்டியா, ஷாருக் கான் அப்படின்னு எக்கச்சக்க பேட்ஸ்மேன், கரீம் ஜனட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்களோட திரும்ப தான் சொல்றாங்க, அவங்களோட சர்வீஸ் யூஸ் பண்ண முடியாமலே போயிடுது. நம்ம லாஸ்ட் டைம் முதல்ல பேசணும், 12 ஓவர்ஸ்ல இருந்தே நீ வந்து ஃபுல்லா போயிடணும், டேக் டவுன் பண்ண போயிடணும் கொஞ்சம் பேட்டிங் ஈஸியா இருந்துச்சுன்னா. இது வந்து அன்னைக்கு இந்த மேட்ச்ல வந்து காஸ்ட் ஆகலடா. ஒரு 195 அடிச்சாங்க. ஜிடி வந்து சக்சஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்குமே டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து பெருசா பேச பொருளே இருந்திருக்கு. ஏன்னா 210 அடிச்சிருக்காங்க. 210 பெரிய ஸ்கோர் தான். டிஃபெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா அது ஒன்றும் இருக்காது. டிஃபெண்ட் பண்ண தோத்துட்டாங்க. தோத்துட்டாங்கன்னா ஸ்டில் தே ஹாவ் டு ரீவொர்க் ஆன் த அப்ரோச். இன்னைக்கு அதே இது நீ நினைச்சு பாரு, கில் இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணியிருந்தா ஒரு 230 அடிச்சிருக்காங்க. ஒரு சைக்காலஜிக்கல் இது இருக்கு. 230 அடிச்சிருப்பாங்க. 15 ஓவர்ஸ் அதான் 15.5 அடிச்சிட்டாங்க 210. இல்ல நான் சொல்றேன் 240 வந்து நீ அடிச்சிருக்கலாம். மைபி லாஸ்ட் டைம் கூட பார்த்தோம் 265 சேஸ் பண்ணாங்க, இதுவும் பண்ணிருக்கலாம். பட் அகைன் 240 ஒரு சைக்காலஜிக்கல் இது இருந்திருக்கும். உள்ள வரும்போதே ஒரு சேஸுக்கே போக முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல கூட வந்திருப்பாங்கல்ல. ஒரு ஃபுல் ஆல் இதுல போறேன், ஆல் ஃபயரிங்ல நான் போறேங்கிற மாதிரி வந்து விக்கெட் விழ கூட சான்ஸ் இருந்திருக்குங்கிற ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பாக்குறேன். என்னோட தாட்ஸ் என்ன அதை பத்தி? நீ சொல்றது ஓகே. பட் இப்ப இவங்க வரப்ப ஆல் ஃபயர் கிளென் பிளேசிங் இல்லாத மாதிரி ஆடினாங்க ரெண்டு பேரும். ரெண்டு இல்லடா இப்போ விஷயம் என்னன்னா 214 நான் வரும்போது முடிச்சிடறேன். இல்லடா ஒரு மட்டும் முடிச்சிடறேன். என்னன்னா இப்ப 214 நீ வந்துச்சு, சொல்றது ஜெய்ஸ்வாலோட கேட்ச் ஒன்று சைக்காலஜிக்கல். மிஸ் ஆச்சு. ஜெய்ஸ்வாலோட கேட்ச் ஒன்று மிஸ் ஆச்சு. அங்க ஒரு 2 விக்கெட் குவிக்கா நீ பவர் பிளேல 60-2 எடுத்திருந்தீங்கன்னா இந்த மேட்ச் எப்படி வேணா போய் இருக்கும். அப்படி சொல்ல வரேன் நான். நீ சொல்றது புரியுது ஓகேவா. நான் இது ஆல்ரெடி முன்னாடி சொல்லவே சொல்லிட்டேன். ஜிடி வந்து ஒரு இந்தியன் டீம் மாதிரி ஆடிட்டு இருக்காரு.
ம். இந்தியன் டீம் எப்படி ஒரு வேர்ல்ட் கப்ல பர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ, லைக் க்ரூசிங் த்ரூ த செமிஃபைனல் மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. டாப் த்ரீ டூ மச் டிபெண்டன்சி அண்ட் டாப் த்ரீ அண்ட் தே ஹேவ் சம் டீசென்ட் பவுலிங் அட்டாக். மிடில் ஆர்டர் தேவைப்பட்ட அடிக்கிறன்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து இந்த டாப் த்ரீ ரொம்ப சாலிடா பர்ஃபார்ம் பண்றதுனால அந்த 4, 5, 6 வந்து அன்டெஸ்டடா இருக்காங்க. தே ஹேவ் வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், இன்னைக்கு வந்து 9 வெளியே உட்கார வச்சுட்டாங்க. என்ன ரீசன் தெரியல. கரீம் ஜெரத்தை கொண்டு ரூதர்ஃபோர்ட். வந்திருக்காங்க. அவங்களுக்கு இல்ல. சோ அப்படி இருக்கப்போ அவங்க வந்து எதுக்கு நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கணும்? இப்போ அவங்களுக்கு தேவை வந்து எனக்கு வந்து டாப் 2 பொசிஷன் சீல் ஆகணும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு குரூஷியல் ஸ்டேஜ்ல வந்து இந்த விஷயம் கிடைக்கலாம். பட் yet அவங்களோட ஸ்ட்ரென்த் அதுதான். என்னால டாப் த்ரீ 14 ஓவர் வரைக்கும் ஆடினா மட்டும்தான் என்னால வின் பண்ண முடியும். அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு டீசென்ட் பவுலிங் அட்டாக் இருக்கு. பிரசித் கிருஷ்ணா ஆகட்டும், சிராஜ் இந்த பவர் பிளே அண்ட் எனக்கு பவுலிங் அட்டாக் ரஷீத் கான், சாய் கிஷோர், அதுக்கப்புறம் வேணும்னா நான் வந்து வேற ஏதாவது யூஸ் ஜானட், பண்ணிப்பேன். சிக்ஸ்த் பவுலரா கூட வாஷிங்டன் யூஸ் சுந்தர். பண்ணி அதான் வாஷிங்டன் சுந்தர் இருக்கான். சோ அதனால என்னால இது பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. சோ அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு போய் கூட இது 175 180 நான் ஒத்துருப்பேன் நீ சொல்றது. பட் 210ன்றது சைக்காலஜிக்கலி ஒரு குட் ஸ்கோர். இப்போ இந்த ஐபிஎல்ல போன ஐபிஎல் மாதிரி நம்ம 200 பாக்குறது கிடையாது. சொல்ல போனா லைக் நிறைய 200 பாக்குறது கிடையாது. ஒரு 190 200 தான் பாக்குறோம். ஸோ 210ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு ஸ்கோர். இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் சேஸ்லாம் வந்து எப்பயாவது தான் நடக்கும். இந்த இந்த கேம்ல நான் சொல்றேன் 250 அடிச்சிருந்தாலும் இந்த பையன் முடிச்சு கொடுத்துருப்பான். ஆமா சோ ஆமா அது வந்து மடிச்சிருப்பான்டா, சொல்றேன் ஒரு ஒரு தாட். கேம் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு லாஸ் வந்து எப்பவுமே ஒரு டீமுக்கு தேவை. டாப் ஆர்டர்ல இருக்கு. நான் போன வாட்டி சொன்ன ஆர்சிபிக்கு இந்த மாதிரி லாஸ் தான் வில் டீச் யூ லெசன். இல்லைன்னா அவங்க ஒரே மாதிரி க்ரூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த ஆப்ஷன் நமக்கு மாட்டினா என்ன பண்றதுன்னு யோசிச்சு தென் தேல் கம் வித் பாயிண்ட். இதெல்லாம் லீக் ஸ்டேஜஸ்ல நடக்கிறது பெட்டர் ஃபார் த டீம். டீமோட பெட்டர்மெண்ட்டுக்கு தான் உதவுமே தவிர டீமோட டவுன்ஃபாலுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா எஸ்பெஷலி கோயிங் டு த பிளே ஆஃப் டாப் 2 போறோம், எலிமினேட்டர் ஆட போறோமோ இதே மாதிரி அந்த சுச்சுவேஷன் இருக்கு. இந்த லாசஸ் தான் உங்களுக்கு ரொம்ப குரூஷியலா இருக்கும். இதே மாதிரிதான் லாஸ்ட் இயர் பத்தியா பிபிகேஎஸ் கேகேஆர் கூட சேஸ் பண்ணாங்க 265. பட் கேகேஆர் தான் ஆப்வியஸா வின் பண்ணாங்க. பட் நான் என்ன இது வந்து இதனால அவங்க இதுன்னு சொல்லல. பட் ஒரு போர்ட் ரூம்ல வந்து நீ பேசும்போது இதை தோத்துறாங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் நீ பார்க்கணும்ல. தோத்துருக்காங்க, அந்த ஒரு பாயிண்ட் நல்லா மேபி இருக்கலாம் அப்படின்னு என்னோட இந்த பெர்ஸ்பெக்டிவ். லாஸ்ட் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது தெரியுமா? ஏன்னா அவங்க அந்த மேஜிக்கல் நாக்க விட்னஸ் பண்ணிருக்காங்க லைவா. ஏன்னா நான் வந்து ராகுல் டிராவிடு அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஏஞ்சி கேப் தட்டினாரு. அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் டீம் எல்லாமே ஏஞ்சி கேப் தட்டினாங்க. இதெல்லாம் நான் வந்து லைவா எங்கேயும் பார்த்து கிடையாது. என்ன மேஜிக்கல் நாக்கானாலும் சரி எல்லாரும் ஏஞ்சி கை தட்ட மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்து ஒரு ஒரு குழந்தை பையன் அப்படிதான். இப்ப நம்ம எல்லாம் 14 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் வந்து ஹேண்ட் கிரிக்கெட்டும் புக் கிரிக்கெட்டும் விளையாடி அதுல செஞ்சுரி அடிச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அதுதான் நமக்கான கிரிக்கெட். என்ன பண்ணுவோம்? சீனியர் டீம்ல கொஞ்சம் விளையாடினா பால் எடுத்து போட்டா நமக்கு ஒரு 2 பால் கிடைக்குமா, பேட்டிங் ஆட போலிங் ஆடமா, அந்த மாதிரிதான் நம்ம இருந்திருப்போம். பட் த கிட் இஸ் ப்ரூவிங் டு த வேர்ல்ட் தட் இஸ் அரைவ்ட். அதை வந்து பண்ணிருக்கான்றப்போ வந்து அவங்க எல்லாம் ரசிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த கேம் வந்து இந்த லாஸ் வந்து அவங்களுக்கு பெருசா அஃபெக்ட் பண்ணாது ஜிடிக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் நாக் ஆடி இருக்கான். இதுக்கு மேல நம்ம வந்து என்ன எவ்வளவு சூப்பரா போலிங் போட்டா நம்ம வின் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டச், கிளாஸ், பவர் எல்லாமே இருக்கு. மார்க் மை வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ரூவிங் என்ன சொல்றது, கன்சிஸ்டன்டா ஒரு 2 சீசன் ஆனா கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது டெஃபினட்டா நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். டெஃபினட்டா. அண்ட் எனக்கு இந்த குடோஸ் டு தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் கோச். ஏன்னா இப்போ நீ நினைச்சு பாரு, இந்த வயசுல வந்து நமக்கு இருக்க நீங்க சொன்ன மெச்சூரிட்டி, அந்த ஒரு கேம் பிளான், இப்போ அந்த ஒரு ஒரு 6th செவன் அந்த யோசிக்கிற இது, அது இல்லாம இந்த வயசுல நிறைய பேருக்கு இல்ல. அது வேற விஷயம். அந்த வயசுல உனக்கு என்ன தெரியும் சொல்லு? இவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ் கூட ஆட போறோம், ஒரு லெஜெண்ட் ஃபாஸ்ட் பவுலரை ஃபேஸ் பண்ண போற. உனக்கு கிரிக்கெட் ஆடும்போது தான் தெரியும் அவங்க அவங்க எப்படி யோசிப்பாங்க, உன்னோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அவங்க சைக்காலஜிக்கலா எப்படி இது பண்ண போற. எல்லாமே டிசீவ் பண்ணணும். ஒரு பவுலர் வந்து இப்ப போடுறான்டா, நம்ம சிம்பிளா சொல்றோம் அடிச்சிட்டான்னு சொல்றோம். பட் ஒரு பவுலர் இப்போ சிராஜே போடுறான், ஒரு ஷார்ட் பால் போடுறான்னா அந்த மாதிரி 6 அடிச்சிட்டேன், அடுத்த பால் அந்த பவுலர் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அவன் மைண்டுக்குள்ள போய் அந்த பாலை நீ யோசிக்கணும். பவுலரை விட ஒரு ஸ்டெப் அஹடா பேட்ஸ்மேன் யோசிச்சு அந்த பாலுக்கு முன்னாடி பொசிஷன் பண்ணி அடிச்சிட்டான்னா அந்த பர்டிகுலர் பால்ல பேட்ஸ்மேன் வின்னு. அது அப்படி பண்ண முடியாம பவுலர் பேட்ஸ்மேன் மைண்ட் ரீட் பண்ணி பேட்ஸ்மேன் இதான் பண்ணுவான் அப்படின்னு பவுலர் டிசீவ் பண்ணிட்டான்னா பவுலர் வின். இதுதான் கான்செப்ட், சிம்பிள். ஸோ இது வந்து நீ செஸ் மூவ்மெண்ட் மாதிரி தான். யாரு டிசீவ் பண்றாங்க, யாரு அந்த ஆப்போனண்ட்டை விட அகடா யோசிக்கிறாங்கிறதுதான் பாயிண்ட் இருக்கு. இந்த பையன் இந்த வயசுலயே சூப்பரா யோசிச்சு ஆடுறான். அந்த மைண்டுக்கு தான் வேல்யூ. அண்ட் குடோஸ் டு ஹிம் அண்ட் ஆல்சோ தி பீப்புள் ஹூ சப்போர்ட்டட் பை ஹிம். ஆமா, அதுவும் என்னன்னா நான் அவன் ஆடுறத பாக்குறப்ப வந்து அவன் மைண்ட்ல வந்து எந்த ஒரு நேம்ஸுமே பிளே பண்ணல. அது டெஃபினட்டா தெரியுது.
பேக் ஃபுட்டே போகாம இருக்கிறது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்க கான்பிடன்ஸா என்னன்னு தெரியல. பெருசா பெரியவங்க கிட்ட எஸ்டிடேட் பண்ணாம பேசுறதாகட்டும், அந்த அந்த ஜென்ரேஷன் இதுல வர்ற மாதிரி எனி நேம்ஸ் நீ யாரா வேணா இருந்துக்கோ, எனக்கு நீ ஒரு பவுலர் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல ஆடி அந்த ஒரு காம் ஹெட்டா இருந்தது வந்து தட் தட் ஷோ ஹூ இஸ். ரொம்ப பாராட்டிட்டோம். பட் ஒன் சீசன் ஒன்றா இருக்கக்கூடாது. ப்ரே பண்ணிக்கிறேன் ஆமா இன்னும் கன்சிஸ்டண்டா ஆடி இந்தியன் டீமுக்காக ஆடணுன்றது வந்து ஏன்னா இந்த மாதிரிதான் ஒருத்தர் வந்து இருந்தாரு. இப்போ ஒருத்தர் இல்ல, சார்பு நிறைய பேர் ஒரு நிறைய பேர், பிருத்வி ஷா, ஒருத்தர் இருந்தாரு அப்புறம் ஒருத்தர் இருந்தாரு ஆமா ஆமா இல்ல இல்ல அவர் ரொம்ப சென்சேஷன் பிரெயின் லாரா இதுன்னு கலைச்சு சொல்லிட்டு இப்ப கடைசியா அது. ஸோ அந்த மாதிரி கிட்ஸ் இந்த மாதிரி ஒரு அன்னோன் டேலண்ட் எல்லாம் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொடுத்து இது பண்ணோம். பட் அதான் இந்த சீசன் மட்டும் இல்லாம இன்னும் கன்சிஸ்டா பெர்ஃபார்ம் மட்டும் தான் இந்தியன் டீம் டோரை உடைக்க முடியும். பட் ஹி காட் டேலண்ட். இந்த டேலண்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாங்க தான் பார்க்கணும். ஓகேடா டன். நிறைய பேசிட்டோம். குடோஸ் டு ஆர்ஆர். கடைசி வந்து அந்த ஷாக்கர்ஸ்ல பிரேக் பண்ணி ஒரு வின் வந்திருக்கு. சோக்ராஸ்ங்கிற டேக்லைன் கூட இல்லாம ஜெயிச்சிருக்காங்க. குடோஸ் அண்ட் ஸ்டில் தே ஆர் இன் த பிளே ஆஃப் ரேஸ் மேத்தமெட்டிக்கலி மேத்தமெட்டிக்கலி. ஸோ பார்ப்போம் எப்படி போறாங்கன்ட்டு. டூ இயர்லி டு கால், பட் லெட்ஸ் சி. அடுத்த மேட்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி நாளைக்கு மேட்ச் வந்து அதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 2 விஷயம் வந்து இங்க பேசணும்னு நினைக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் நேற்று சொல்ல மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து குடோஸ் டு எம்ஐ மேனேஜ்மெண்ட். ஸோ நேற்று மேட்ச்ல வந்து 19,000 குழந்தைகளை வந்து ஸ்டேடியம்க்கு கூட்டிட்டு வந்து ஸோ மேட்ச் பார்க்க வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ரெக்கார்டுன்னு தாண்டி ஸோ அவங்க பண்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து வி ஹாவ் டு அப்ரிஷியேட். ஸோ அது வந்து நம்ம சொல்லி வந்துட்டு நான் சொல்ல நினைச்சேன், மறந்துட்டோம் வேற பேசிட்டு இருக்கும்போது. ஸோ குடோஸ் டு மேனேஜ்மெண்ட். அது நான் நிறைய சொல்லிட்டோம். எல்லாத்துலயுமே தி மோஸ்ட் பிரெய்னி மேனேஜ்மெண்ட். பிளேயர்ஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்றது, அப்புறம் ஆக்ஷன்ல அண்ட் ஈவன் அவங்க டிராவல் போஸ்ட் ஐபிஎல் டைம்ல கூட, அவங்களோட ஆஃப்லைன் டைம்ல கூட அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க எம்ஐ மேனேஜ்மெண்ட்டா. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு சாம்பியன் சைட் இது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பிளேயிங் அந்த ஒரு நிறைய சோஷியல் வெல்ஃபேர் காஸ்ட்ஸ்க்குமே அவங்க நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஸோ குடோஸ் டு தியர் சப்போர்ட் அந்த மூமெண்ட் வாட் தே ஹேவ் பீன் டூயிங். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் அண்ட் பாராட்டுக்கள் ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, சஞ்சனா போட்டிருந்தாங்க. மிஸ்ஸஸ் சஞ்சனா பும்ரா. அவங்களோட குழந்தை வந்து ஆங்கட் பும்ராவை பத்தி ஒரு மல்டிபிள் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு 1.5 வயசு தான் ஆகுது. ஸோ அந்த குழந்தைய வச்சு நீங்க ஒரு கேமரா ஆங்கிள் பாக்குறத வச்சு அந்த குழந்தை இப்படி அதுக்கு இந்த இதெல்லாம் இருக்கு அது சொல்லணும் கூட விரும்பல, ட்ராமா இருக்கு அப்படி இப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க. ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஈவன் பும்ரா வந்து உள்ள வரும்போது எப்படி இருந்தாரு, ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் அட்டாக், ஒரு மாதிரி சைலண்டா ஷையா இருந்தார். பட் நவ் அவரோட உள்ள போய் அவர் இன்ட்ரோவர்ட், அவரே ஒரு இன்ட்ரோவர்ட். பட் இப்போ வந்து இஸ் வெரி வெரி குட் டீம் மேன் அண்ட் ஈவன் கேப்டன் ஆஃப் டெஸ்ட் சைட். ஸோ செம்ம பர்சனாலிட்டி. அந்த மாதிரி ஒரு குழந்தைங்க வந்து ஒரு குழந்தைங்களும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. அதை வந்து குழந்தைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்மளே வந்து ஒரு ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்ல அழுகணும், ஏதோ ஒரு ப்ரோட்டோடைப் நம்ம வந்து ஒரு எமோஷன்ஸ் தான் வச்சுக்கணுங்கிற இதை கிரியேட் பண்ணி அந்த குழந்தைய நம்ம வேற விதமா பார்த்து அண்ட் அவங்களுக்குமே இதை வந்து ஒரு கஷ்டத்தை இது பண்றோம். இது வந்து இந்தியன் ஃபேன்ஸ் மத்தியில் நிறைய நடக்குது, ஈவன் பிரஸ் அண்ட் எல்லாரும் இதுமே. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயா. இதனாலதான் என் தலைமை விராட் கோலி எல்லாம் குழந்தை முகத்துல ஓட்டிட்டு போய் லண்டன்ல போய் அந்த மாதிரி நம்மளே வந்து அவங்களோட லைஃப் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா அவங்க 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 கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டுமே, அவங்க ரெஸ்பெக்டா இருக்க விடுங்க, அவங்க பர்சனல் லைஃப் கொஞ்சம் வாழ விடுங்க. அண்ட் அந்த ரொம்ப போட்டு அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு ஸ்டில். அதனாலதான் அனுஷ்கா மட்டும் வந்திருந்தாங்க இந்த மேட்சுக்கு எல்லாமே விராட் கோலி சப்போர்ட் பண்றதுக்கு. அவங்க குழந்தைய தூக்கிட்டு வரும். அந்த குழந்தைக்கு ஆசையா இருந்திருக்கும், ஐயோ எங்க அப்பா மேட்ச் ஆடுறாரு, கேமரா முன்னாடி வச்சிருக்காங்க, நான் எங்க அப்பா மேட்ச் ஆடுறாரு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இந்த குழந்தை இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இது ஏன் இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட இது வருது. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட் வந்து நான் இங்க இந்த பர்டிகுலர் ஃபோரம் நான் அட்ரஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ வி ஹேவ் டு பி மெச்சூர்ட் எனஃப் டு ஹேண்டில் ஆல் திஸ். அண்ட் மீடியாஸ் அண்ட் ஃபேன்ஸ் நெட்டிசன்ஸ் இதெல்லாமே இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். திரும்ப இதெல்லாம் அவன் பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசுங்க, அதை விட்டுட்டு அந்த இது குழந்தைய பத்தி பேசுறது, அவங்க ஒய்ஃபை பத்தி பேசுறது, வீட்டை போய் பேசுறது, இதெல்லாம் வந்து நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல். ஸோ நம்ம அடுத்த டாபிக் கடந்து போயிடலாம், அடுத்த மேட்சுக்கு. ஸோ நாளைக்கு ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட். இது வந்து ஒரு வியாதி மாதிரி தான். இப்போ இந்தியா வந்து கிளீனா இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு இண்டிவிஜுவல் அவங்க எடுக்கிற குப்பையை வந்து எடுத்து குப்பைத்தட்டுல போட்டா ஆல்மோஸ்ட் கிளீனா எடுப்பது. கிளீனா இல்ல கிளீனான்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து
அவங்களா திருந்தாதான் உண்டு. யார் என்ன சொன்னாலுமே இந்த பிரஸ் மீடியா எல்லாமே சொல்றேன். அவங்க எடுத்துக்க, ஏன்னா எல்லார் கையிலயும் எனக்கு போன் வேற வந்துச்சு. சோர்ஸ் கொடுக்குறவங்க எல்லாம் காசு கொடுத்து பிஆர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. அது அவங்களா இண்டிவிஜுவலா திருந்தினா மட்டும்தான் உண்டு. பட் இங்க எனக்கு அட்ரஸ் பண்ணணும்னு இருந்தது. ஸோ நமக்கு கரெக்ட் கிடைச்ச கரெக்ட் கரெக்ட். மீடியம்ல நம்ம சொல்றோம். நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன என்ன சொல்ல வர்றதோ நம்ம சொல்றோம். அட்லீஸ்ட் தட்ஸ் அதை இட். வந்து ஷேர் பண்ணாங்கயாவது இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆமா, ஃப்ரைடே இப்பெல்லாம் அவ்வளவுதான். பண்ண. பாவம்டா, இனிமே அந்த ஆஹ் குழந்தைய கூட்டு வர மாட்டாங்கடா ஸ்டேடியத்துக்கு. அதுதான்டா ஒரு எனக்கு மாசு கஷ்டமா இருக்கு. ஒரு பப்ளிக், ஒரு கிரௌடோட உட்காந்து அந்த சிம்பிள் நினைச்சு பாரு, பும்ரா மாதிரி ஒரு லெஜண்டோட பையன். சோ அந்த குழந்தை நினைச்சிச்சுன்னா ஒரு ஸ்டேடியம் உட்காந்து மேட்ச் பார்க்க முடியல. எங்க அப்பா ஆடுற மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு, என்னால உட்காந்து பார்க்க முடியல. இனிமே சத்தியமா கூட்ட மாட்டாங்க இனிமே. அதான் இது லாஸ் ஃபார் நமக்கு, அதுதான் லாஸ் ஃபார் அஸ். அந்த மாதிரி தான் இது நான் யோசிப்பேன். சரி, ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். டிசி வர்சஸ் இது கேகேஆர். அஃபெக்ட் பிளே டூ. மென்டலா அஃபெக்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் சி. சரி, ஓகேடா, அடுத்த இதுக்கு போயிடலாம். அடுத்த மேட்ச் ப்ரிவ்யூ, டிசி வர்சஸ் கேகேஆர். டிசி ஒரு லாஸ்க்கு அப்புறம் வர்றாங்க. ஸோ கேகேஆர் வந்து டூ ஆர் டை மட்டும் மேட்சஸ் தான். ஆமா, அதான் தப்பிச்சுட்டு வந்திருக்காங்க கேகேஆர். டூ ஆர் டை மழையில மாதிரி இருந்து தான். ஸோ உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. மஸ்ட் வின் கேம் ஃபார் போத் ஆஃப் தெம். டிசி கேம் மஸ்ட் வின் கேம் டிசி கூட சொல்றேன். இல்ல, பட் அது வந்து டிசி சாரி கேகேஆர் கண்டிப்பா. கண்டிப்பா நான் மஸ்ட் வின் கேம் தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் டிசி ஜிடி ஆடுற ஒவ்வொரு கேமுமே லோயர் டு த டேபிள், அதெல்லாம் மஸ்ட் வின் கேம் தான். ஏன்னா நீங்க ரன் ரேட்டை தேக்கணும்னா கீழே கீழே என்ன சொல்லு காம்பினேஷன் செட் ஆகாத டீம் கூட விளையாடி மட்டும் தான் ரன் ரேட் தேக்க முடியும். ஏன்னா இப்ப டிசி வந்து ஜிடியோட ஆடினாலும் சரி, டிசி வந்து திருப்பி மும்பையோட ஆடுறது மேட்ச் இல்லை. ஸோ அந்த டாப் டீமோட ஆடுறப்போ ஸ்ட்ரகிள். ஏன்னா யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கீழே போயிடுவாங்கன்றப்போ இந்த மாதிரி டீம் கூட ஆடி தான் ரன் தேத்த முடியும். ஃபோர்த்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஸோ இப்போ ஒரு வின் வந்து அவங்களுக்கு இன்னும் செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போகுன்றப்போ அதுதான் பார்ப்பாங்களே தவிர மற்றபடி வந்து கேகேஆர் வந்து ஆல்மோஸ்ட் 75% அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஏதாவது மேஜிக் நடக்கணும். பெரிய லாங் பேட்டிங் லைனப், ஆனா லாங்கா இருந்தாலும் லாங்கா விக்கெட் விடுது. அது மாதிரிதான் கேகேஆர் இருக்காங்க. பெர்ஃபார்ம் பண்ணவே எதுவுமே இல்லை. வந்து சரியில்லை. அந்த கம்பீர் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சிப்பு வந்து வெளியே போயிருந்ததுக்கு அப்புறமா உள்ள எதுவுமே செட் ஆகல. ஸோ நான் போன அப்படி சீசன்ல அப்படி சொல்ல எல்லாருமே மாட்டேன். சந்திரகாந்த் சொல்லிட்டு இருக்காங்க. சிப்பு நான் வந்து முடிச்சிடறேன். கம்பீர் போன கிடையாது, சீசன் வந்து அந்த சிப்பு வந்து ஸ்ரேயா செய்யறேன். கண்டினியூ பண்ணு. டெஃபினட்டா ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாலுமே பட் அந்த கம்பீரோட சிப் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. நான் அதுவும் சொல்லுவேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பெருசா பேட்டிங்ல கண்டிபியூட் பண்ணா, பட் ஹி கண்டிபியூட் த்ரூ பிரெயின்ஸ். ஆனா அப்பயுமே ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நிறைய அந்த டக் அவுட்ஸோட இன்சைட்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. உனக்கு தெரியுமான்னு தெரியல. அங்க இருந்து வந்து இந்த ஓவர்ஸ் போடு இந்த ஓவர்ஸ் போடுன்னு சொல்லிட்டு தே ஹாவ் அ டெம்ப்ளேட். எனக்கு ஞாபகம் இல்ல, பேப்பர் கூட கையில வச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஆமா, நாட் ஆமா. ஷோர், ஞாபகம் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் வந்து பக்காவா ஸ்கெட்ச் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பட் இப்ப ஏனோ தோணும் ஆடுற மாதிரி இருக்கு. பேட்டிங் லைனப் எங்கேயோ இருக்கு. யாரு எங்க ஆட போறா ஒண்ணுமே தெரியல. ஒரே ஒண்ணு வந்து அவங்க அன்சோல்டா போய் ஆக்ஷன் எடுத்த கேப்டனுக்காக எடுத்த அஜிங்கிய ரஹானே மட்டும் தான் அவுட் பெர்ஃபார்மிங் தி டீம். மற்றபடி இவங்க ட்ரஸ்ட் பண்ணி எடுத்த எந்த பிளேயர்ஸுமே வந்து ஒழுங்கா ஆடல, ஒழுங்கா போடல. அது மாதிரிதான் இருக்கு. ஸோ கேகேஆர் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி பண்ணா மட்டும்தான் உண்டு. அப்பதான் வந்து அட்லீஸ்ட் ஒரு கேமாவது எக்ஸைட் ஆகும். ஏன்னா கேகேஆர் வின் பண்ணா ஐபிஎல் கேமுக்கு நல்லது. டிசி வின் பண்ணா அவ்வளவுதான், இன்னொரு டீம் பாவா பக்கத்துல இருந்து உட்கார மாதிரி ஆயிடும். அப்படியே ஒவ்வொருத்தரா கிளம்பிவாங்க பின்னாடி இந்த மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு பெட்டர் மேட்ச் இருந்தா பெட்டரா இருக்கும். இப்போ இன்னைக்கு மேட்ச் பாரு டெட்ரபர் தான் நினைச்சோம், பட் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். பட் நல்லா அவங்க இருக்கும். காம்பினேஷனே செட் ஆகும். அதான் உண்மை. அதான் கரெக்டா சம்மரைஸ் பண்ணிட்டடா. டிசி வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு லாஸே இல்லாம ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் டக்குனு டவுன்ஃபால் போற மாதிரி தெரியுது. ஏன்னா ஓப்பனிங் மாத்திட்டே இருக்கிற மாதிரி. ஓப்பனிங் லாஸ்ட் டைம் தான் ஃபேஃப் வந்தாரு. ஃபேஃப் இன்னும் சரியா படல இன்ஜுரிக்கு அப்புறம். ஸோ அவர் பார்ட்டிக்கு வந்தே ஆகணும். அண்ட் கருணாயர் ராகுல் டூ டிபெண்ட் ஆன் ராகுல் மாதிரி இருக்கு. அவர் திரும்ப அந்த, ஏன்னா மத்தவங்க எல்லாருமே அடிச்சிட்டாங்கன்னா ராகுலும் சேர்ந்து அடிச்சுவாரு. மத்தவங்க எல்லாம் விக்கெட் போகும்போது அவரால் அடிக்க முடியல. அவருமே அந்த ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட் கேம்லயே ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க அடிச்சாதானே அடிக்க முடியும். எல்லாருமே அவர்கிட்ட இவரு தூக்கி கொடுத்துட்டு போக முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு இது ஸ்டப்ஸ் அப்புறம் அவங்க எல்லாமே கொஞ்சம் இன்னும் ஆடணும். நட்டு வந்து அவைலபிள் ஆண்டா, இவங்க தான் போடலையா, ஸ்லாட் இல்லையா, பீட்டர்சன் சொல்லிடணும். ஸ்லாட் இல்லையா. இல்ல அவங்க வந்து டூ மச் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போக வேணான்ற தாட்ல இருக்காங்க போல இருக்கு. இப்போ நட்டோட ரோல் என்ன, டெத் ஓவர்ஸ் மட்டும் தான். அதனால நட்டு வந்து டெல்லி கிரவுண்ட்ல கான் போல் அட் டாப். எஸ்ஆர்எஸ்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், அட்லீஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பட் இங்க வந்து ஏக்கர் மிஸ் ஆச்சுனாலே உனக்கு வந்து 6 போயிடுன்றப்போ, டெத் ஓவர்ஸ்ல 4 ரிலேபிலிட்டின்றப்போ இங்க வந்து ஸ்டாருக்கு ஆல்ரெடி இருக்காங்க. தென் முகேஷ் குமாரும் வந்து டீசென்டான டெத் பவுலர்ஸ்ன்றப்போ ஸ்லாட் கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி இல்லை.
பட் ஃபிட் இன் பண்றதுக்கு அவங்க யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க, அதுதான் கொஸ்டின் மார்க். இப்போ சமீரா ஆடுறதுக்கு நீ இவனே ஆட்டு போயிடலாம்டா, நட்டுவே ஆட்டு போயிடலாம்டா. அதுதான் அவங்க ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னு தெரியல. மேபி 140+ பவுலர் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். நீ இல்லைன்னா எல்லாமே ஸ்டார்க்கே போறான் see, 140 அந்த பிளஸ். டீம் காம்பினேஷன் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டாருக்கு அடி வாங்கினா ஒரு பேஸ் பவுன்ஸ் இருக்க பிட்ச்ல உனக்கு யார் போட முடியும்? 140+ போடுற நட்டுவால வந்து 140 போட முடியாது. டீமோட ரிலையபிலிட்டி நான் சொல்றேன். இப்போ ஸ்டாருக்கு அடி வாங்குறாங்கன்னா நெக்ஸ்ட் 3 ஓவருக்கு அப்புறம் ஸ்டாருக்கு 4 ஓவர் போட்டு தான் ஆகணும்ன்றது இருக்கும். ஸ்டாருக்கு எல்லா நாளும் மேஜிக் பண்ண முடியல. 140+ பவுலர்ன்றது டிஃபால்ட்டா ஒரு டெம்ப்ளேட். இப்போ எந்த பிட்ச்லனாலும் ஒரு 140 போடுற போல்டு வந்து உனக்கு ரிலையபிள் தான். பாட்டா வந்தாலும் சரி சரி ஒரு பவுன்ஸ் குத்தி போடலாம். பட் நட்டுவால் அது பண்ண முடியாதுன்றப்போ இன்ஜுரிக்கு அப்புறம் என்னால பாத்துக்கலாம். மேபி ஆக்ஷன்ஸ்ல ஏதாவது அது நம்ம லைவா பார்த்து தான் தெரியும். அத வந்து இவங்க என்ன இப்படி கேட்டா பாலிஷ் பண்ணி சொல்றாங்க. இல்லடா, ஒரு பவுலர் 140 போட்டாலே போதும்டா, அவ்வளவுதான். 4 ஓவர் போடுற ஒரு பவுலர் 140 மேல போடுறான். முகேஷ் குமார் இருக்கான். கம்மியா ஆக்சுவலா கொஞ்சம் நீ அதிகம் தான். மோஹித் இல்லடா, மோஹித் சர்மா ஓவர் நட்டுனா கூட நான் ஓரளவு அக்ரி பண்ணிப்பேன். ரைட் ஹேண்ட் பவுலர் ஒரு மாதிரி அவரோட ரோலே டிஃபரெண்டா இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோ பேக் ஹேண்ட் பவுலர், ஒரு ஆஃப் கட்டர் போடுவாரு, ரொம்ப ஸ்லோவான பவுலர்னா ஓகே. பட் நீ அவரை விட்டுட்டு நான் சமீரா தான் ஆட போறேன் அப்படின்ட்டா நான் வந்து இது வேஸ்ட். ஏன்னா சமீராக்கு நீங்க பவர் பிளேலையும் தர மாட்டீங்க, எண்ட்லையும் நம்பி தர மாட்டீங்க, மிடில் ஓவர் தான் கொடுக்குறீங்க. மிடில் ஓவர்லாம் நீ அவ்வளவு பேசியா போட்டோம்னா அடிச்சிருவாங்க கன்ஃபார்மா. அதனால அதுக்கு நீ நட்டு ஆட்டு போயிடலாம். மோஹித் சர்மா ஆடுறியா, நான் ஒத்துக்கிறேன், ஒரு கொஞ்சம் மேபி டிஃப்ரெண்ட் ட்ரை ஆப்ஷன்ஸ் பண்ணாங்க. இருக்கும்ட்டு. நெக்ஸ்ட் கேம் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீ ட்ரை ம். பண்ண இப்பதான் ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி கேம்ல தான் ட்ரை பண்ண. நீங்க போய் நேரா போய் குவாலிஃபைஸ்ல எலிமினேட்டே ட்ரை பண்ண முடியாது. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த கேம்லன்னு சொல்லிட்டு ஒரு வேக்கப் கால் தான். காம்பினேஷன் செட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். எல்லாருக்கும் ஆர்சிபி மாதிரி முதல்ல இருந்தே செட் ஆயிடாதுல்ல, இந்த இயர் செட் ஆன மாதிரி. ஸோ அதனால கண்டிப்பா இந்த மேட்ச் ட்ரை பண்ணுவாங்க தான் தோணுது. ப்ராபப்ளி முகேஷ் குமாருக்கு இன்னொரு ரன் இருக்கும். சமீராவை எடுத்துட்டு நட்டு வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வச்சுட்டு யூஸ் பண்ணலாம், தேவைப்பட்டா யூஸ் ம். பண்ணிக்கிற மாதிரி. பார்ப்போம் ஓகே, என்ன நடக்குது. சூப்பர். ஓகே. அண்ட் கேகேஆர் சைடுமே அதான், அவங்களுக்கு எதுவுமே சரியா இல்லடா. குரூப் ஓப்பனிங் சரியா இல்ல, வெங்கடேஷ் சரியா ஆடுறது இல்ல, ரிங்கு ஆடுறது இல்ல, ரசல் ஸ்கேனர், அப்புறம் அதான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ராணாவும் வைபவ் வராதும் பண்றாங்க. பட் அது வந்து ரொம்ப லீத்தல், ஒரு மேட்ச் வின்னிங்கா அவங்களுக்கு எதுவும் பண்ணி தர முடியல. ஸ்பின் ஒண்ணுதான் அவங்க கொஞ்சம் அகடா இருக்காங்க. பட் என்னைக்கெல்லாம் ஸ்பின் அடி வாங்குதோ அன்னைக்கு அவங்க டீமே அடி வாங்கிடுறாங்க. ஸோ ஸ்பின்னை ஃபுல்லா நம்பி, ஏன்னா பாட்டா விக்கெட்ல போய் நீ ஸ்பின்னை ஓரளவுக்கு தான் ரிலேபிளா போக முடியும். இவங்க எனக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நம்ம நம்பி போக முடியாது. ஸோ அது ஒரு இடத்துல கொஞ்சம் லாக் ஆறாங்க. ஸோ டிசி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. கேப்டனுக்கும் பிட்ச் கிரவுண்ட்ஸ்மேனுக்கும் வந்து பஞ்சாயத்து ஆனதுல இருந்து கேகேஆர் வந்து ஒண்ணுமே பண்றது இல்ல. என்ன ஆச்சுன்னே தெரியல. உங்களுக்கு நான் போடுறேன் பிட்ச் அந்த மாதிரி ஆகி போச்சு அவங்களுக்கு. அந்த இந்த இது ம். பார்க்கலாம். அண்ட் டீம் காம்பினேஷனுமே வந்து சரியா உட்கார மாட்டேங்குது. என்ன பண்ணாலுமே வந்து இந்த டீமை வந்து அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்ததுதான். சரி இங்க நம்ம சரி பண்ணுவோம், குருபாசை மேல கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தா இங்க அடி வாங்குது. இவங்களுக்கு ஒரு இந்தியன் ம். விக்கெட் கீப்பர் கிடையாது. அதனால நீ ஒரு ஃபாரின் விக்கெட் கீப்பர் ஆடியே ஆகணுன்ற மாதிரி இருக்கு. சோ அதனால உன்னால ம். பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல. அத மாதிரி இந்த ம். மோயின் அலி இப்போ நம்ம ஸ்பின்னரா யூஸ் பண்ணலாம் பார்த்தா ஆல்ரெடி நிறைய இன்னும் வருண் சக்கரவர்த்தி ஸ்பின் போட்டு மூணாவதா ஒரு ஸ்பின்னர் வந்து ஜெயிச்சு கொடுக்கலாமான்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஸோ டூ மச் ஆஃப் ஆப்ஷன்ஸ், நிறைய ஹிட் ஏக் அவங்களுக்கு. அதனாலதான் அவங்களுக்கு காம்பினேஷன் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு மேட்ச் அப்னு பார்த்தா என்ன மேட்ச் சொல்லுவ நீ இந்த கேம்ல? மேட்ச் அப் ஓகே. கேஎல் ராகுல் வர்சஸ் நரைன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ மிடில் கேஎல் ராகுல் எப்படி ஆடுறாரு ஒரு மேட்ச் அப்பாக இருக்கும். ஏன்னா கேஎல் ராகுல் தான் தி ஃபைனஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் டிசி. அண்ட் அவர் ஆடணும் கண்டிப்பாக, ஒரு 2 வரைக்கும் ஆடினாதான் டிசி நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஸோ அது ஒரு மேட்ச் அப். அண்ட் கேகேஆர் சைடு பார்த்தோம்னா ரஹானே வெர்சஸ் நித்து ஸ்டார்க். ஸோ அது ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்டா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ரஹானே மட்டும்தான் நல்ல பேட்ஸ்மேனா நான் கன்சிடர் பண்றேன். அவர் மட்டும்தான் கன்சிஸ்டன்டா நல்ல பேட்ஸ்மேன் இல்ல, கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேனா. ஸோ அவர் அடிச்சாதான் உண்டு. அவரும் அடிக்கலாம், டீம் பொட்டலாம். எனக்கு ஸ்டப்ஸ் வர்சஸ் ஸ்பின்னர்ஸ் ஆஃப் கேகேஆர். ஸ்டப்ஸ் கொஞ்சம் நல்லா இந்த இந்த கிரவுண்ட்ல படும்னு தோணுது. கண்டிப்பா வந்து விக்கெட்ஸ் விழுகும். ஸோ ஸ்டப்ஸ் தான் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ கோ ஃபார் ஸ்டப்ஸ் வர்சஸ் த கேகேஆர். உன்னோட வின் ப்ராபபிலிட்டி சொல்லு, யார் ஜெயிப்பா? இன்ப்ராபிலிட்டி வந்து டிசி. எல்லாமே தான் ஆட்டுக்கு எல்லாம் பர்சன்டேஜ். அவங்க தோத்தா கூட டீசெண்டா தான் தோத்துருக்காங்க. கிட்ட வந்தான் அவுட் இதுலயுமே வந்து எதுவுமே நாங்க வந்து விட்டு கொடுக்குறோம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தி ரேடர் மாதிரி தோக்கல. க்ளோஸா வந்தா தோத்துருக்காங்க. இந்த கேம் நடக்கிறது பெட்டர் தான். தென் லாஸ்ட் வில் டீச் யூ நான் லெசன் மோர் தென் வின். ஓகே. ஓகே, நானும் டிசி தான் சொல்றேன். 53% டிசி, 47% வந்து கேகேஆர். கொஞ்சம் அவங்க அந்த காம்பினேஷன் மட்டுமே இதை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கும். இதே காம்பினேஷன் கண்டினியூ பண்ணி ஆடணும். ஒரு லாங் ரன் கொடுக்கணும். அட்லீஸ்ட் நட்டுக்கு வந்து எனக்கு நட்டு உள்ள வந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். டெத் ஓவர் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும்னு தோணுது. ஸோ நட்டு உள்ள வரணும்.
சமீராக்கு பதிலா. அண்ட் ஆல்சோ உள்ள வேற ஏதாவது இம்பாக்ட்ல கொஞ்சம் வைஸா யூஸ் பண்ணி நம்ம டொனவன் ஃபெராராவை கொஞ்சம் ஆடலாம். ஏன்னா ஹீஸ் ஃபினிஷர். அந்த ஃபிஃப்த் சிக்ஸ்த் டவுன்ல நல்லா ஹிட் பண்ணுவான். நம்ம ஜேஎஸ்கேக்கு நிறைய பார்த்துருக்கோம், சூப்பரா ஆடுற பெரிய பிக் ஹிட் பிக் சிக்ஸ் அடிக்கிற பிளேயர். ஸோ டொனவன் ஃபெராரா உள்ள கொண்டு எப்படியாவது, அகைன் எப்படின்னு தெரியல, எப்படியாவது உள்ள அந்த இம்பாக்ட்ல வச்சு கொஞ்சம் ட்ரை வைஸா பண்ணி ப்ளே பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதுல ட்ரை, ஏன்னா அவங்களுக்கு ஸ்லாட் இருக்கிறா, ஃபாரின் ஸ்லாட் இருக்கு. சும்மா ஃபேஃப் ஆடுறாங்க, ஸ்டார்க் ஆடுறாங்க, ஸ்டெப்ஸ் ஆடுறாங்க. ஸோ அந்த இன்னொரு ஸ்லாட்டுக்கு வந்து சும்மா சமீரான்னு ஒரு ஸ்லாட் ஆடுறதுக்கு நீங்க வைஸா யூஸ் பண்ணலாம் அந்த ஸ்லாட்டை. ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. 53 ஃபார் டிசி ஃபேண்டசி சொல்லுவோட ப்ரெடிக்ஷனோட இது. ஃபேண்டசி வந்து பேட்டிங்ல ஸ்டப்ஸ், பவுலிங்ல வந்து ஸ்டார்க், பேங்கபிள் பிளேயர். கண்டிப்பா வந்து கேட்சஸும் நிறைய லாங் ஆன் லாங் ஆஃப்ல வரும். ஸோ பாயிண்ட்ஸ் பலிக்கும். இந்த பக்கம் வந்து கேகேஆர்ல வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் எனக்கு ரசல் தோணுது. ரசல் வந்து ரசல். இப்ப அவங்க டீம் வந்து ஏதாவது ஒரு முறையில அப்பாகணும்னா ரசல் மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு மேஜிக் பண்ண மட்டும்தான் அவங்க டீம் அப்பாக முடியுமே தவிர வேற யாராலையும் அந்த மாதிரி மேஜிக் கிரியேட் பண்ண முடியாது. இப்ப இன்னைக்கு வைபவ் கிரிகாலன் சூரியவன்ஷி பண்ண காமெடியா? மாதிரி ஏதாவது ஒரு பெருசா பண்ணலாம். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் டீமே அப் பண்ணும். இப்போ ஆஸ்திரேலியா வந்து 2020 வேர்ல்ட் கப் எப்படி வின் பண்ணாங்க, மேக்ஸ்வெல் ஒரு அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து டீம் வந்து அப் ஆகும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரசலால கொடுக்க முடியும். பட் கஷ்டம் சரி, தான். ஓகே. என்னோட இது வந்து கேஎல் ராகுல், கேஎல் கிளச் ராகுல். அப்புறம் பவுலிங் குல்தீப் யாதவ். குல்தீப் சூப்பரா போட்டு இருக்காரு. ஸோ ஒரு செம்ம பேங்கபிள் பிளேயர், விக்கெட்ஸ் நிறைய கிடைக்கும், அதனால குல்தீப் யாதவ். அந்த சைடு பார்த்தோம்னா அஜின்கியா ரஹானே, திரும்பவும் டிபெண்டபிள், அப்புறம் கேப்பபிள் பிளேயர் வந்து பேட்ஸ்மேன் அஜின்கியா ரஹானே. பவுலிங்ல வந்து ஐ வில் கோ வித் ஹர்ஷித் ராணா. எப்படியா ஏமாத்தி போட்டு 2 விக்கெட் எடுத்துருவாரு, அதனால ஹர்ஷித் ராணா. ஸோ ஓகேடா, நிறையா பேசிட்டோம், ரிவ்யூ அண்ட் ரிவ்யூஸ் அண்ட் உங்களோட தாட்ஸும் சொல்லியிருக்கோம் நிறைய இதில். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் ஹோப் நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யார் ஜெயிச்சாலுமே அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் போகுது. ஏன்னா டிசி வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் அந்த 1-2ல ஃபினிஷ் பண்றதை பத்தி யோசிக்க முடியும். நாளைக்கு ஜெயிச்சா மட்டும்தான். அப்படி இல்லை கேகேஆர் ஜெயிச்சாங்கன்னா மட்டும்தான் ஸ்டில் அந்த பிளே ஆஃப் கனவை வந்து 75% வந்து அட்லீஸ்ட் ஒரு 60% கம்மி பண்ண முடியும். இல்லைன்னா அவங்களுமே ராஜஸ்தான், எஸ்ஆர்எச், சிஎஸ்கே கூட சேர்ந்து உட்கார வேண்டியதான். ஸோ இட்ஸ் டூ ஆர் டே ஃபார் கேகேஆர் அண்ட் மஸ்ட் வின் ஃபார் டிசி. ஸோ இதுதான், நாளைக்கு பார்ப்போம் எப்படி போகுது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக மேட்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் சி. ஸோ டுடே வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த டியோஸ் மேடி அண்ட் விஜய். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே.